ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் மலக்கமா நீங்கள் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் இருக்க ஆப் ப்ரௌசர் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டெய்லி நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் வந்து earn பண்ணிக்க முடியும், கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா. தென் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா, தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுற மூலிமா ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். எல்லா ஸ்க்ராட்ச் கார்ட்லேயும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கன்ஃபார்மாக கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ ஒரு கார்டு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த கார்டில் கண்டிப்பாக 9 ரூபாயில இருந்து 49 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு எந்த அமௌண்ட் வேணாலும் விழலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு ஒவ்வொருத்தரே ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் வரைக்கும் வந்து கிடைக்கும். ஸோ அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு, ஸோ டோட்டலாக 50 ஸ்க்ராட்ச் கார்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறது வந்து தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் இன்வைட் லிங்க் எடுத்து அந்த லிங்கை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஷேர் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க, வீடியோ பார்க்காம போய்ட்டு ஷேர் பண்ணி அது மூலிமா உங்கள் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து கார்டு கிடைக்காது. ஸோ வீடியோ வந்து கிளியராக கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து மணி மேக்கர்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பேமெண்ட்டும் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணி 50 கார்ட்ஸும் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதில் வந்து நான் வந்து பேமெண்ட்டும் எடுத்துகிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து ஒரு கார்டு கூட வரப்போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதாவது ரெஃபர் மூலிமா வரப்போகிறது இல்லை. ஸோ கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஆப்புக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஆப்பில் வந்து என்னோட வேலெட் வந்து நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் லிங்கை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. இது மூலிமா பண்ணிங்க உங்களுக்கு வந்து ரெஃபர் இன்கம் வராது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து என்னோட வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 38 ரூபா இருக்குது. நான் ஏர்ன் பண்ணது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 சம்திங் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 514 ரூபா நான் வந்து கேஷ் அவுட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ முந்தா நேற்று நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தது, நேற்று நைட் வந்து எனக்கு பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து 514 ரூபா என்னோட யூபிஐ ஐடிக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது இதில் வந்து வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா மினிமம் ரீடம். உங்கள் வேலெட்டில் 200 ரூபா வந்த உடனே நீங்கள் வந்து இந்த ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்கோட நேமு, உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பேங்க் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் பேங்கிங் ஏதாவது கூகுள் பே, ஃபோன்பே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யூபிஐ ஐடியை வந்து கொடுத்து அது மூலியமாகவும் பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நான் வந்து என்னோட கூகுள் பேயோட யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து அந்த 514 ரூபா எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு இப்போ வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேஷ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் மூலியமாக தான் எனக்கு வந்தது. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடி போட்டு கேஷ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இது வந்து அந்த கம்பெனியோட நேம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து 514 ரூபா எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நேற்று டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி, ஓகேங்களா, என்னோட ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவரோட சேனலில் வீடியோ போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிக்வெஸ்ட் 601 ரூபா கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூபிஐ ஐடி கொடுத்து யூஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு அந்த பேமெண்ட் வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், கேஷ் ஃப்ரீன்னு போட்டு இன்றைக்கி டேட்டில் வந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து காலையில் வந்தது. நேற்று ரிக்வெஸ்ட் கொடுத்தது இன்றைக்கி மதியானம் இப்போ வந்து 1:13 நவ் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள் 1:37 இப்போ தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதனால் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒன்று சொல்கிறேன். ஸோ இன்வைட்டுக்கு நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட முதல்லையே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 ஸ்லைடு மாதிரி உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைடு தான் ஸ்க்ராட்ச் கார்டுன்னு போட்டிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். இன்வைட் பண்ணுறது மூலிமா உங்களால் மேக்ஸிமம் 50 கார்டு தான் எடுத்துக்க முடியும். அதாவது 50 ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து கார்டு வரும், அதுக்கப்புறம் வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது மூலிமா அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து அதில் நான் 50 கார்ட்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் கார்டில் எங்கே இருக்குது, அதை போய் எப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா see your reward அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு பேஜ் வரும். ஸோ இதுதான் நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ண 50 கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே 50 கார்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியுமானா இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கலாம். கேம் ப்ளே பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் 3 எல்லாம் ஆட் பண்ணுறது அது மூலிமா. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்குறதுனா ஒரு 3 ஸ்க்ரீன் நீங்கள் இந்த நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இதெல்லாம் வேண்டாம், டேரெக்டான ஆப்புக்குள்ளே போகிறேன்னா இந்த ஸ்கிப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேடிஎம் நம்பர் தான் பண்ணணுமா அப்படின்னு தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து பேமெண்ட் வந்து நம்ம பேடிஎம்மில் எடுக்க போகிறதில்ல, யூபிஐ மூலமாக. ஓகேங்களா? யூபிஐ ஐடி கொடுத்து எடுப்பீங்க, இல்லை அப்படின்னா உங்களோட டைரெக்டாக பேங்க் எடுத்துப்பீங்க. ஸோ அதனால் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களோட நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு. அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு டன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு மெயின் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து இந்த இடத்துல ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ வெவ்வேறு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் டு வின் அப்படின்னு சொல்லி செகண்டாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பாருங்க, இந்த ரெட் கலர் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் கலரில் ஒரு ஸ்க்ரீன் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஸ்க்ராட்ச் டு வின் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இந்த ஸ்க்ரீன் தான். அதை டச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? இன்வைட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் உங்களுக்கு 9 ரூபாயிலேருந்து 49 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 ஸ்க்ராட்ச் கார்டு தான் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு 50 ஃப்ரெண்டு மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணி 50 ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் தான் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ இது ஒன்று. தென் அதுக்கப்புறம் இவ்வளோ தானா 50 கார்டு மட்டும் தானா அப்படின்னா இல்லை. ஸோ 50 கார்டுலேயும் உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 500 ரூபா காசாச்சு. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தென் அது போக பார்த்தீங்கன்னா ஆட் ஆப் டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு 3 ஆப். ஓகேங்களா? 3 ஆப்பை வந்து இதில் இருக்கிற ஆப்ஸை ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு வந்து ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தான். ஸோ அது வந்து ஒன் டைம் தான் கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ளே கேம்ஸ். இதில் வந்து நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேமையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் விளையாடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வாரமும் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்க்ராட்ச் கார்டு வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமமாக உங்களோட லைஃப் டைமில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 100 ஸ்க்ராட்ச் கார்டு வரைக்கும் தான் அதிகபட்சமாக உங்களால் இது மூலிமா ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ், இபி பில்லு, கேஷ் பில்லு அந்த மாதிரி எது வேணாலும் பே பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேடிஎம்லலாம் ஸ்க்ராட்ச் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா? அதாவது உங்களோட டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் இருக்காங்க. எல்லா ஸ்க்ராட்ச் கார்டுலேயுமே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 49 தான். ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து 9 ரூபாயாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1 நீங்கள் 29 ரூபா. ஓகேங்களா? ஸோ 29 ரூபாயிலிருந்து 149 ரூபா ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அதாவது ஸ்க்ராட்ச் கார்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 49 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 29லேருந்து 149 ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ரீசார்ஜ் பண்ணுறவங்க. ஓகேங்களா? ஸோ அது போக நீங்கள் வந்து கார் புக் பண்ணுறது அந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் அந்த இன்வைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது சொல்லிட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி இது மூலிமா ஒரு 50 கார்டு நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் அது போக கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் இந்த 3 ஆப்பை வந்து ஆட் பண்ணுறது மூலிமா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆட் ஆப் அப்படிங்கிறத கூட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணுறாங்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு ஆப்ஸ் லைனாக இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து ஒரு 3 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கேட்குது இல்லையா? ஸோ இதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒன்று வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் செகண்ட் இது வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அதையும் ஆட் பண்ணிட்டேன். தென் 3வது ஸோ இதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய்ட்டு நீங்கள் வந்து சி யுவர் ரிவார்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆஃபருக்கிலையும் சி யுவர் ரிவார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்க்ராட்ச் கார்டில் வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய ஸ்க்ராட்ச் கார்டு வந்துட்டு இருக்கனால அந்த ஸ்க்ராட்ச் கார்டும் உங்களுக்கு வந்து வேலட்டில் ஆட் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணணும். ஸோ கேம் ப்ளே பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம் பேஜ்
வந்து கூட்டு போவாங்க. இந்த ப்ளே ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த கேம் வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3 கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணும்போது 9 நிமிஷம் ப்ளே பண்ண முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து ஸ்க்ராட்ச் கார்டில் எப்படி வந்து அமௌண்ட் வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சி யுவர் ரிவார்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் வந்து 2க்கும் 10 ரூபா 20 ரூபா வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டை நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 14 ரூபா வந்து ஆட் ஆயிருக்கு. தென் இந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டில் பாருங்கள், இதில் 9 ரூபா தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒன்று எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரூபா கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 13 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்ட்லேயும் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து எல்லா ஸ்க்ராட்ச் கார்ட்லேயும் நீங்கள் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிப்பீங்க. ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ரீடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 ரூபான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேமெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3 கோடு மாதிரி போட்டிருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேஜஸ் வரும். ஸோ இதில் வந்து வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேலெட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்ட்லேயும் வந்தது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி இதை வந்து செக் பண்ணிக்கலாம். கீழே சின்னதாக பார்த்தீங்கன்னா ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 ரூபா மினிமம் ரீடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் வேலெட்டில் 88 ரூபா தான் இருக்குது என்னோட வேலெட்டில். ஓகேங்களா. ஸோ 200 ருபீஸ் வந்த உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரீடம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே உங்களோட யூபிஐ அட்ரஸ் இல்லைனா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே, அதாவது 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்னும் அப்டேட்லாம் நிறைய அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நான் வீடியோ போடுற டேட் வந்து வீடியோக்கு மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆஃபர்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 4-5 மாதம் கழிச்சு வந்து இந்த ஆஃபர் இல்லாதப்போ வீடியோவை பார்த்துட்டு ஆப் வந்து ஒர்க் ஆகலை ஃபேக் அப்படின்னு சொல்லி போடுறது அது வந்து வேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு இந்த ஆஃபர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆப்பில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு இதாக வந்து டெவலப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.